நிறைய பங்குகள் வந்து குதிரை வேகத்துல ஓடுது. இந்த வீடியோல நான் வந்து ஒரு 6 ஸ்டாக்க பத்தி சொல்லப் போறேன். எல்லா பங்குகளும் குதிரை வேகத்துல ஓடுமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் அதுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது வந்து ஓடுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க வீடியோ முடிவுல. மொமெண்டம் செட்டப் நல்லா இருக்கணும். குட் சார்ட் பேட்டர்னா இருக்கணும். செக்டார் சென்டிமென்ட் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஒரு 6 ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம். கடைசியா வந்து நிஃப்டி சென்டிமென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஆக்சுவலா டிக்ஸான் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ரீரேட்டிங் ஸ்டாக்னா அப்ப இதை வந்து சொல்லலாம் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாட்டம்ல இருக்கு. நேத்து கூட நல்ல ஒரு பவுன்ஸ் ஆயிருந்தது. ஏசி மேனுஃபேக்சரிங், இஎம்எஸ் சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஆக்சுவலா இவங்க வந்து நிறைய பெரிய ஓஇஎம் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் நல்ல டிமாண்ட்ல இருக்கு. இன்னொன்னு இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் டிமாண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா அங்க வந்து ஸ்மார்ட் மணி பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரீட்டைலர்ஸ் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ல ஹோல்டிங்ஸ்ல வந்து கம்மியாகிறாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் மணி செட்டப்ல இருக்கவங்க அப்படியே தான் இருக்காங்க. பிரைஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கு. ஒரு 483 ரூபா அந்த ரேஞ்சில் இன்னுமே பாட்டம்ல தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுமே அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர் நம்ம குரூப்லயுமே இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இது என்ன ஆகும் அப்படின்னு. டெக்னோ எலக்ட்ரிக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ரெகுலரா வீடியோல பேசிட்டு இருக்கிறதுக்கு மெயின் பெரிய ரீசன் அடுத்த நெட்வொர்க் அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். இவங்க வந்து கரண்ட் பிரைஸ் வந்து 1039 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் 2 டேஸா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியல இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து 1320. ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ என்ன அப்படின்னா 1300 ரூபா தான் இதோட ஸ்டாக்கோட வேல்யூ. அதாவது இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பிரகாரம். பட் 1039 நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்னு பி ரேஷியோ 26 இருக்கு ஸ்டாக் பி. இண்டஸ்ட்ரி பி வந்து 16 தான் இருக்கு. ஸோ இது நல்ல அண்டர் வேல்யூடா கிடைக்குது. இவங்க வந்து பிசினஸ் வந்து பவர் சப்ஸ்டேஷன், இபிசி டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராஜெக்ட், டேட்டா சென்டர் பிசினஸ். ஓகே, அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு நல்ல growth இருக்கு. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா ஸ்ட்ராங் ப்ராஃபிட் growthம் கொடுத்துருக்காங்க. டேட்டா சென்டர் இருக்கு. ஸ்மார்ட் பண்ணி உள்ள இருக்கும். அப்படித்தான் நம்ம வந்து ஃபீல் பண்றோம். எஃப்ஏ வந்து நல்ல ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ப்ரொமோட்டர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய இன்வெஸ்டர் இதையுமே வச்சுட்டு தான் இருக்காங்க. கேஃபின்டெக். ஸோ கேஃபின்டெக் வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. சிடிஎஸ்எல், பிஎஸ்சி அவங்களோட கசின் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஸ்டாக்கை. ஆக்சுவலா இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நல்ல பாட்டம்ல இருக்கு. ரிசல்ட் வந்து சின்னதா ஒரு நெகட்டிவ் ப்ராஃபிட்ல இருந்தது. அதனால இவங்க கீழே இறக்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பூம் வந்தா இன்டைரக்ட்லி இவங்களும் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு நல்ல ஏர்னிங் growth இருக்கும். இன்னொன்னு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் growth நல்லாவே இருக்கு. டிவிடெண்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி மணி ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்களா அந்த மணி எல்லாம் இவங்க மூலம், அதாவது இவங்க வந்து ஒரு பேலன்சிங் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி. டிரான்சாக்ஷன்லாம் இவங்க மூலமா தான் நடக்குது. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து நல்ல growth ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு growth ஆயிட்டு இருக்கு பாருங்க ஹோல்டிங்ஸ்ல. ரீட்டைலர்ஸுமே கொஞ்சம் கம்மியாயிராங்க. இன்னொன்னு ஸ்மார்ட் மணி செட்டப்ல இருக்கவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டாக் வந்து ஹெல்தி தான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும். இது வந்து நல்ல பாட்டம்ல இருக்கு. ஆர்எஸ்ஐயுமே நல்ல 43ல இருக்கு. சரி பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர் நம்ம குரூப்ல வச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் இதுவுமே ரொம்ப முக்கியமான கம்பெனி. இந்தியா கவர்மெண்ட்ல காப்பர் ஒரு ப்ரொடியூசர். இந்தியா கவர்மெண்டோட காப்பர் ப்ரொடியூசர். இவி பவர் கேபிள்ஸ், அதுக்கப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த காப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். காப்பர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாக் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிற அந்த மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதில் வந்து காப்பர் வந்து நல்ல டிமாண்டாக இருக்க போகுது. ரீட்டைல் அண்ட் அதர்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரேலி ஆகிட்டு இப்போ வந்து சின்ன கரெக்ஷனில் இருக்கு. ஸோ மொமெண்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நம்ம வந்து லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே இருக்கு. எஃப்ஏ வந்து ஹெவியாக வாங்கிட்டு இருக்காங்க. நீ பார்த்தாலே தெரியும் ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இது வந்து 100 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மொமெண்டம் வருமா அப்படின்னு. ட்ரைவெனி டர்பைன். ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல மொமெண்டம்ல இருக்கு. சார்ட் பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியல் ஸ்டீம் டர்பைன், எக்ஸ்போர்ட் மார்க்கெட், ரெனியூவபிள் ஆக்சுவலா இந்த செக்டார் வந்து இப்போதைக்கு நல்ல பூம்ல இருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம குரூப்ல இருக்கவங்களுமே நிறைய பேர் பார்த்திருப்பாங்க எந்த அளவுக்கு இதுல வந்து மூவ் பண்ணி நிறைய பேர் முதலீடு பண்ணி லாபம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. இவங்களோட ரிசல்ட்டுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். ஸோ அந்த அளவுக்கு இன்னுமே ஸ்ட்ரெச் கம்ப்ளீஷன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ரீட்டைல் அண்ட் அதர்ஸ், ரீட்டைலர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில போறாங்களா அப்படின்னு தெரியல. பாருங்க ரீட்டைல் ஹோல்டிங் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. எப்போ மார்ச்லயே, அப்ப இந்த குவார்டர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, வரட்டும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டாக் வந்து ஹெல்த் தான். நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல இத்தனை ஸ்டாக் பார்த்தோம்ல, இது எல்லாமே சார்ட் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கு. பட் ஒன்னே ஒன்று ஹிந்துஸ்தான் காப்பர் மட்டும் மொமெண்டம் வந்து கம்மியா இருக்கு. பட் சார்ட் பேட்டர்ன் நல்லா தான் இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் வந்து வாரி எனர்ஜி பத்தி கேட்டிருந்தாரு. நம்ம குரூப்ல டெலகிராம் குரூப்ல இருக்கவர் தான். ஸோ சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங், சோலார் செல்ஸ் மேனுஃபேக்சரிங், யூஎஸ் சோலார் மேனுஃபேக்சரிங், இவங்க வந்து யூஎஸ்லயும் இவங்க சோலார் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனி
வந்து 10 ஜிகாவாட் இக்னாட் வேஃபர் பிளான்ட், சோலார் கிளாஸ் பிளான்ட், இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் எடுக்கிற மாதிரி இவங்க பெரிய எக்ஸ்பான்ஷன் பண்ற மாதிரி இருக்காங்க. இந்தியா ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியுமே நல்லா அக்ரெசிவா எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களோட ஸ்டேக் வந்து லாஸ்ட் குவார்டர்ல எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 1.3ல இருந்தது 2.99 ஆயிருக்கு. அதே மாதிரி எஃப்ஐ பர்சன்டேஜ் நல்லாவே ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஸ்டாக் வந்து ஹெல்த் தான். பட் இப்போதைக்கு இது வந்து மொமெண்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கா அப்படின்னு தெரியல. பட் பவர் செக்டர் எல்லாமே பூமா இருக்கும் போது மேபி கண்டினியூஸ்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பூம் ஆகுமா அப்படின்னு. 43 RSI இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 200 டே 100 டே மூவிங் வச்சு கீழே தான் இருக்கு. இது வந்து 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிட்டு நீங்க முதலீடு பண்ணலாம். நிப்டி செட்டப் ஆக்சுவலா நம்ம மாமா இருக்கார்ல, அவர் வந்து நம்மளை வந்து கவுத்து விடுறாங்க அவருக்கு வேலையை. ஆக்சுவலா ஃப்ரைடே நேற்று தான் க்ளோசிங், அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். மேபி ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரியல. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு தெரியல. மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே படத்தை வந்து உள்ள போட்டிருக்காங்க. நிப்டி வந்து அந்த அளவுக்கு ஹெவியா மேலே ஏறி இருக்கு. எல்லாரும் நினைச்சாங்க நியூஸ் சேனல்லாம் அப்படிதான் பாசிட்டிவா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பாசிட்டிவ் தான் போர் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இன்னுமே ஈரான் தரப்புல இருந்து பெருசா ஒன்றும் வரல. இவர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எம்யூ வந்து பக்கத்துல போயிட்டோம், இப்போ அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி மண்டே எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பட் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 24,000க்கு மேல கடந்து போக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அப்படியே கீழே வரதான் சான்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். 23,200ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. தெரியல வந்து பார்ப்போம். இன்னொன்னு வால்யூம் நல்லா எல்லா ஸ்டாக்களுமே நல்லாவே நடந்திருக்கு. ஸோ தெரியல, பார்க்கலாம். டிஏ தான் நல்லா ஹெல்ப் பண்ணி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ டைரக்டா உங்களுக்கு வரும். இது வந்து செகண்ட் சேனல். ஃபர்ஸ்ட் சேனல்ல இருக்கிறவங்க மேபி செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.